திமுக ஆட்சியில் பருப்பு கிடைக்கிறதோ இல்லையோ கஞ்சா கள்ளச்சாராயம் தாராளமாக கிடைக்கிறது என்று முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் சாடியுள்ளார். விழுப்புரம் பெருநிலையம் அருகில் அதிமுக சார்பில் திமுகவை கண்டித்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் கலந்து கொண்டார். ஆர்ப்பாட்டத்தில் பேசிய அவர், திமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டுள்ளது எனவும், திமுக ஆட்சியில் பருப்பு கிடைக்கிறதோ இல்லையோ கஞ்சா கள்ளச்சாராயம் தாராளமாக கிடைக்கிறது என்று கூறினார். பாமாயில் கிடைக்கவில்லை. ஏழை எளிய மக்கள் உபயோகிக்கின்ற பாமாயில் கிடைக்கவில்லை. இந்த 3 ஆண்டு காலம் இந்த செயல்படாத முதலமைச்சருடைய ஆட்சியிலே சட்டம் ஒழுங்கு சீரழிந்திருக்கிறது. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, அரிசி கிடைக்குதோ இல்லையோ, பருப்பு கிடைக்குதோ இல்லையோ, எங்க பார்த்தாலும் சாராயம் கிடைக்குது, கஞ்சா கிடைக்குது, கஞ்சா சாக்லேட் கிடைக்குது, கஞ்சா ஆயில் கிடைக்குது. கஞ்சால என்னென்னலாம் விதவிதமாக கிடைக்குமோ அத்தனையும் கிடைக்குது நாட்டில். இந்த அரசு செய்திருக்கிற, திமுக அரசு செய்த சாதனை, ஒரே சாதனை, கஞ்சா விற்பனை, கள்ளச்சாராய விற்பனை.